ஹாய் காய்ஸ், வெல்கம் டு உருட்டுலேருந்து. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவக்காவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சமைச்சு பார்க்க போகிறோம். பாவக்காய் கசக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பாவக்காய் கசக்கும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதை எப்படி பண்ணணும்னு தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். 50 வெங்காயம், 50 தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு முழு வடை பூண்டு இருக்குல்ல, வடை பூண்டு தான் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பல் பெருசு பெருசாக கிடைக்கும். ஸோ வடை பூண்டு எடுத்து நல்லா அதையும் ஸ்லைஸ் மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜீரகமும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் வத்தல் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான மசாலா. இதுக்கு மேலே நம்ம மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஓவர் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்துக்கோங்க. அது ஒரு 50 கிராம் இருக்கும். அதில் வெளியில் தோலெல்லாம் சீவி உள்ளக்க இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பொடுசு பொடுசாக வெட்டி அதை உப்பு தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிற பாவக்காய் இது. ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போ வாங்க சமைக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகத்தை போட்டு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் தக்காளி ஆட் பண்ணுற அந்த கிளிப்பு டெலீட் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி அது எண்ணெய் பிரிந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பாவக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. பாவக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. அது அந்த மசாலாலேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பாவக்காய்க்குள்ளே அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் ஏறும். இப்போ பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை அதில் ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சலை ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு புளி கரைசலோட அந்த பச்சை வாடெல்லாம் போகணும். நல்லா கொதி வந்துருச்சு, பச்சை வாடெல்லாம் போயிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போகிற சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பாவக்காய் கசக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களாம் யோசிக்கும் பாவக்காய் கசக்குமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு ஒரு துள்ளி கூட தெரியாது. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாயில சுவை நாட்டியம் ஆடும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் டிஷ்ஷஸ் செஞ்சு பார்க்கணும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சொல்லுங்கள். நான் அதை செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.